வணக்கம் வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே +2 கெமிஸ்ட்ரியில 7வது யூனிட் கெமிக்கல் கைனடிக்ஸ் இதுல நாம இப்ப பார்க்க போறது டிஃபைன் ரேட் ஆஃப் a chemical reaction. சரி, இது எப்படி சொல்லலாம்னா சிம்பிளா இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்சஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். டைம் சேஞ்ச் ஆகும்போது ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்சஸ், இட் இஸ் நோன் as a rate. ஓகேங்களா? பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரேட்னா என்ன? டைம் சேஞ்ச் ஆகும்போது ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்சஸ் இருக்கு, அதான் ரேட். சரிங்களா? இப்போ இந்த ரேட்டுக்கு என்ன அடுத்த क्वेश्चन பாருங்களேன். ரைட் த யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இந்த ரேட்டோட யூனிட் என்ன? ரொம்ப சிம்பிள். அதாவது ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்னன்னு தெரியணும். அது வந்து மோல் பர் லிட்டர். டைமோட யூனிட் என்னன்னு தெரியணும், செகண்ட். அப்ப இது அப்படியே சேர்த்து சொன்னீங்கன்னா அதான் ரேட்டோட யூனிட். அதாவது மோல் பர் லிட்டர், இந்த செகண்ட் மேல வந்தா செகண்ட் இன்வர்ஸ். சரிங்களா? அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட யூனிட் என்னன்னா மோல் பர் லிட்டர் per second. சரி, அடுத்தது what is average rate of a chemical reaction? Average rate is equal to minus delta, இந்த மாதிரி bracket போட்ட concentration அர்த்தம். A ஓட concentration divided by delta T. சரிங்களா? அது என்ன சொல்லனா the change in concentration of reactants of a chemical reaction in a given interval of time is called as an average rate. ஓகேங்களா? average rate எப்படி சொல்லலாம்? மைனஸ் டெல்டா A ஓட கான்சன்ட்ரேஷன். சார் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருக்காங்களே அது என்ன சைடு? இஸ் கான்சன்ட்ரேஷன், செறிவுன்னு அர்த்தம். டிவைடட் பை டெல்டா அண்ட் டி. இந்த டெல்டா அண்ட் டி அப்படிங்கிறது என்னன்னா இங்க இதுல வந்து டி இருக்கு, இங்க டெல்டா இருக்கு. சேஞ்சஸ், மாற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன்? அப்படின்னா என்ன இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன்? பாருங்க, the change in concentration of reactant, ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம், reactant of a chemical reaction at a given instant is called as instantaneous rate. இதை எப்படி சொல்லணும்னா minus dA divided by dt. சரிங்களா? so the next, இப்போ அஞ்சாவது क्वेश्चन வந்து difference between rate and rate constant. இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு क्वेश्चனை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது ரேட் லா அப்படிங்கறத பார்த்தறலாம். பார்த்துட்டு அப்புறம் மேல இருக்கிற क्वेश्चனுக்கு போயிடலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப டிஃபைன் ரேட் லா பார்க்குறோம். ரேட் லா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். அது எதை ரிலேட் பண்ணுதுன்னா ரேட்டை, ரேட் கான்ஸ்டன்ட், இங்க ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது K, அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், இந்த ரியாக்டன்ஸ்ங்கிறது AB. இதான் ரேட் லா. இப்போ ரேட் லா இஸ் த எக்ஸ்பிரஷன் which relates the rates, rate constants and the concentration of the reactant. சரிங்களா? x moles of A plus y moles of B gives product அப்படின்னு எழுதிட்டு rate is equal to K, அதாவது rate constant, ஒரு bracket பண்ணிக்கிங்க, Aங்கிற reactant எழுதிங்க power of x, அடுத்து Bங்கிற reactant எழுதிங்க power of y. சரிங்களா? so this is the rate law. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தே நம்ம சொல்லலாமே, what is meant by rate law? It is an expression which relates the rate and rate constants and the concentration of the reactant. சரிங்களா? this is the rate law. இவ்வளவு தூரம் நீங்க எழுதாம பப்ளிக்ல கூட நீங்க இதே மாதிரி ரேட் இஸ் ஈக்குவல் டு இதை எழுதிட்டு, இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு ரேட் இஸ் ஈக்குவல் டு கே a power of x b power of y இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், क्वेश्चन வந்து differentiate between rate and rate constant of a reaction. ரேட்னா R,
ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது K. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஸ்பீட், அதாவது அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை குறிக்குது. In which the reactants are converted into products at any instant. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன்ங்கிறது இட் ரெப்ரசன்ட் தி ஸ்பீட் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் எ ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். ஒரு ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு ஒன்று நம்ம போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனல் போடுவோம் இல்லையா, அந்த ப்ரொபோர்ஷனல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம், அதான் ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ K அப்படிங்கிறது இட் இஸ் எ ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். ரெண்டாவது பாருங்க, ரேட் ஆஃப் எ ரியாக்ஷனில் it is measured as decrease in the concentration of the reactants. இது வரைக்கும் சொன்னா போதும். It is measured as decrease in the concentration of the reactants. Rate constant அப்படின்றதை எடுத்துக்கிட்டீங்கன்னா it is equal to the rate of a reaction when the concentration of each of the reactant in unity. சரி, இதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த ரேட்லால ஏவோட கான்சன்ட்ரேஷன் 1, பியோட கான்சன்ட்ரேஷன் 1ன்னு இருந்தா ரேட்டு தான் என்னது, ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ இதுவும் 1, இதோட வேல்யூ 1 அப்படின்னு சொன்னா ரேட் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம், ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் when the concentration of each of the reactant is in unity. யூனிட்டினா ஒரே மதிப்பு. அடுத்தது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அமையும். அடுத்தது ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அமையாது, அது ரேட் கான்ஸ்டன்ட். சரியா? சரி, அடுத்தது ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன்னா என்ன, அதாவது எளிய வினைகள்னு சொல்லுவாங்க. Each and every single step in a reaction mechanism is called as elementary reaction. இல்லையா, சிம்பிளா சொல்றதா இருந்தா single step reaction is known as a elementary reaction அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். Define molecularity. ஒரு ரியாக்ஷன்ல எத்தனை ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகுதோ அதோட எண்ணிக்கை தான் மாலிகுலாரிட்டி. இப்போ ஒரு ரியாக்ஷன்ல ஏ வந்து 2 இன்வால்வ் ஆகுது, பி வந்து 3 இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னா மாலிகுலாரிட்டி என்ன அப்படின்னா A2 B3 டோட்டலா 5. சரிங்களா? இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ் தட் ஆர் இன்வால்வ்ட் இன் த எலிமெண்டரி ஸ்டெப் இஸ் கால்டு மாலிகுலாரிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டெப். சரியா? ஒரு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிற ரியாக்டன்ட்டோட மொத்த எண்ணிக்கை டோட்டல் நம்பர் தான் இட் இஸ் எ மாலிகுலாரிட்டி. இப்போ 2 moles ஆஃப் ஏ, 3 moles ஆஃப் பி அப்படின்னா இப்போ இங்க மாலிகுலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 B3 ஆக 5. ஓகேவா? இப்போ அடுத்தது 10வது கொஸ்டின், டிஃபைன் ஆர்டர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். It is the sum of the powers of concentration terms involved in the experimentally determined rate law. சரிங்களா? அதாவது என்னன்னா it is the sum of the powers. sum of the அப்படிங்கிறது கூட்டுறோம், மேல இருக்கிற பொருளை கூட்டுறோம், வேல்யூஸை கூட்டுறோம், of concentration terms involved in the experimentally determined rate law. இப்போ இங்க ரேட் லாக்கு வருவோம். இதான ரேட் லான்னு சொன்னீங்க. இப்போ இதுல ஆர்டர் அப்படின்னா என்ன தெரியுங்களா? இங்க ஏபி கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, அதுக்கு மேல பவர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்குல்ல, எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா அத எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது தான் ஆர்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுல இருந்து இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரேட்லால அந்த அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பவர்ல இருக்கக்கூடிய அந்த மோல்ஸை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, சம் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இட் இஸ் நோன் அஸ் ஏ ஆர்டர் அப்படின்னு பேரு. அதை என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் த சம் ஆஃப் த பவர்ஸ். பவர்ஸ்ல என்ன இருக்கு? எக்ஸும் ஒய்யும் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். இதுக்கு முன்னாடி ஏ மேல எக்ஸ் இருந்தது, பி மேல ஒய் இருந்தது. ரைட்டுங்களா? இட் இஸ் த சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்
involved in the experimentally determined rate law. சரிங்களா? அது அந்த ஆர்டர் அப்படிங்கறதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா only experiment படி தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அந்த ஆர்டர் அப்படிங்கறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? only by experimentally நாம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் ஸ்டூடண்ட்ஸ், the slowest step in a chemical reaction is called as the rate determining step. இப்போ 3 ஸ்டெப் நடக்குது ஒரு ரியாக்ஷன்ல அப்படின்னா அதுல எது ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்போ அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஆர் 2 மார்க் கொஸ்டின். Give the differences between order and molecularity of a reaction. ஆர்டர்னா என்ன பார்த்தோம் ஸ்டூடண்ட்ஸ்? ஒரு ரேட்லால ஏக்கு மேல பிக்கு மேல என்ன மோல்ஸ் இருக்கோ அதை கூட்டினா அது ஆர்டர்னு சொன்னோம். மாலிகுலாரிட்டினா என்னன்னு பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு ரியாக்ஷன்ல ஏ எத்தனை பி எத்தனை இன்வால்வ் ஆகுதோ அதோட டோட்டல் நம்பர் தான் மாலிகுலாரிட்டின்னு சொன்னோம். இப்போ உங்களுக்கு புரியுதா ஆர்டருக்கும் மாலிகுலாரிட்டிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்? ஆர்டர் ஆஃப் எ ரியாக்ஷன் அப்படின்னா இட் இஸ் த சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் involved in the experimentally determined rate law. அதாவது ஆர்டருக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்தீங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? மாலிகுலாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா it is the total number of reactant species that are involved in the elementary step. அதாவது எலிமெண்டரி ஸ்டெப்ல எத்தனை ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ் இன்வால்வ் ஆகுதோ அதோட மொத்த எண்ணிக்கை தான் it is a molecularity. சரிங்களா? அடுத்தது இந்த ஆர்டர் மாலிகுலாரிட்டி இது ரெண்டுத்துல எதை எக்ஸ்பெரிமெண்ட்ல டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்? ஆர்டரை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலி என்ன பண்ண முடியும்? டிட்டர்மைன் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இட் கேன் பி 0 ஆர் ஃபிராக்ஷனல் ஆர் இன்டீஜர். இந்த ஆர்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்னா 0, அதுக்கு பேர் 0 ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். நம்பர்ல 1 2 3ன்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லலாம். ஃபிராக்ஷனல் அப்படிங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவில் என்ன இருக்கு? 0.5. சரிங்களா? அதே மாதிரி 1க்கும் 2க்கும் என்ன நடுவில் இருக்கு? 1.5. ஸோ இதெல்லாம் ஃபிராக்ஷனல். ஆர்டர் எப்படி இருக்கலாம்னா 0வா இருக்கலாம், ஃபிராக்ஷனலாக இருக்கலாம், அது இன்டீஜராக இருக்கலாம். சரிங்களா? அடுத்து மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது இட் ஆல்வேஸ் ஏ ஹோல் நம்பர். 1 2 3 அப்படிதான் இருக்க முடியுமே தவிர அது ஃபிராக்ஷனலாவோ அல்லது 0வோ இருக்காது. சரிங்களா? அடுத்தது ஆர்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அசைன் ஃபார் அன் ஓவரால் ரியாக்ஷன். ஓவரால் ரியாக்ஷனுக்கு நாம் அசைன் பண்றோம். மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அசைன் ஃபார் ஈச் எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம். ஒரு எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம்க்கு நம்ம அசைன் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் dear students, the next one, give any 3 examples for the first order reaction. ஒரு first order reactionக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. நீங்க என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா டீகம்போசிஷன் ஆஃப் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, இது N2O5. N2O5 சிதைவடைகிற வினை it is a first order reaction. Decomposition of sulfuryl chloride, தயோனைல் குளோரைடு அப்படிங்கிறத நீங்க மாத்தீங்க. அல்லது டீகம்போசிஷன் ஆஃப் SO2Cl2ன்னு வச்சிங்க. இட்ஸ் சல்ஃபியூரைல் குளோரைடு. ஓகேங்களா? அடுத்தது டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் அக்வைஸ் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ நீங்க என்ன எழுதுவீங்க? டீகம்போசிஷன் ஆஃப் N2O5ன்னு எழுதிங்க, டீகம்போசிஷன் ஆஃப் SO2Cl2ன்னு எழுதிங்க, டீகம்போசிஷன் ஆஃப் H2O2 சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த 3 தான். இந்த 3 இன்னும் நிறைய சொல்லலாம். சரிங்களா? இந்த 3 இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரைட்டுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொன்னேனே ஆர்டரில் 0 ஆர்டர் பாசிபிள், இன்டீஜர் பாசிபிள். அதே மாதிரி இன்டீஜர் அப்படின் போது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இது 3 மார்க் கொஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக 3 எக்ஸாம்பிள் சொல்லணும். நீங்கள் ஈக்குவேஷனாக கூட எழுத வேண்டாம். டீகம்போசிஷன் ஆஃப் N2O5ன்னு சொல்லுங்க, டீகம்போசிஷன் ஆஃப் SO2Cl2ன்னு சொல்லுங்க, டீகம்போசிஷன் ஆஃப் H2O2 சொல்யூஷன் சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு. சரிங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாட் ஆர் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்?
give an example. சரி, இப்போ இதில் ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. அதில் ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுங்க, அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாறிக்கும். செகண்ட் ஆர்டர் என்னவா மாறிக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்டராக. இதுக்கு பேர் தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். In a second order reaction, when one of the reactant concentration is in excess of the other, then the reaction follows a first order kinetics. Such reaction are called pseudo first order reaction. Pseudo na poly nu artham. Example பாத்தீங்கன்னா acid hydrolysis of an ester. இது ester. COO போட்டு இந்த பக்கம் CH3 இந்த பக்கம் CH3 dimethyl ester. இது hydrolysis பண்றோம் in acid medium. Acid medium na H+. இது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடம் பிரேக் ஆகும். இங்கே ஒரு H, இங்கே ஒரு OH. ஸோ நமக்கு கிடைக்கிறது ஒன்று அசிட்டிக் ஆசிட், இன்னொன்று மெத்தனால். ஸோ இந்த ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எஸ்டர் அண்ட் வாட்டர் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஆனால் இந்த வாட்டரோட அளவு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நினைக்கிறத விட அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம தான் சொன்னோமே, ரெண்டு ரியாக்டன்ட்ல ஏதாவது ஒரு ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் எக்ஸஸா இருந்ததுன்னா அந்த ரியாக்டன்ட் செகண்ட் ஆர்டர்ங்கிறது என்னவா மாறும்? ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாறும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப ரேட் யாரை டிபெண்ட் பண்ணி மட்டும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த எஸ்டர். சரிங்களா? அப்ப செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது பிகம் என்னவாயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாறிடுச்சு. இதான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் when one of the reactant, இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் when one of the reactant water concentration is in excess of the other. வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் இந்த எஸ்டரோட அதிகமாக எடுத்துக்கும் போது அது ஆக்சுவலாகவே இந்த ரியாக்ஷன்லேயே அது அதிகமாகிடும். தென் த ரியாக்ஷன் ஃபாலோஸ் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாறும். சச் ரியாக்ஷன் ஆர் கால்டு சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும், நீங்கள் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர்னு சொன்னாலும் மார்க் கொடுத்துட்றாங்க, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்? ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்ன? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்ன? அதாவது a reaction in which the rate is independent of the concentration of the reactant. அவ்வளவுதான். The rate is independent of the concentration of the reactant. ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு இண்டிபெண்டா ரேட் இருந்துச்சு அப்படின்னா அதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓவர் a wide range of concentration is called zero order reaction. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கணும். இங்கே பாருங்க, give 3 examples for the zero order reaction. 1, photochemical reaction between hydrogen and iodine. இது 1. ரெண்டாவது, decomposition of N2O அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு on பிளாட்டினம்னு போட்டால் போதும். இங்கே ஆன் ஹாட் பிளாட்டினம் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது மூணாவது, அயோடினேஷன் ஆஃப் அசிட்டோன் இன் ஆசிட் மீடியம். அயோடினேஷன் ஆஃப் அசிட்டோன் இன் ஆசிட் மீடியம் இஸ் ஜீரோ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின். இந்த 3 தான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம், இந்த 3 தான் நம்ம சொல்லிக்கிறோம். ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின். அடுத்தது decomposition of nitrous oxide N2O on hot platinum surface. அடுத்தது iodination of acetone in acid medium is zero order with respect to iodine. சரிங்களா? It's very important one.